சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரிவ்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்ரைலரை கட் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ட்ரைலர்ல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வர்றாரு. அந்த பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து போலீஸ் அகாடமில போலீஸ் எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா காட்டுறாங்க. என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றதுதான் ஹீரோயிசம். அவரு வந்து என்கவுண்டர் அப்படின்னா என்ன, என்கவுண்டர் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கவுண்டருக்கு எதிரான ஒரு ஆள் மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல என்கவுண்டர் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முன்னாடி நிக்க வச்சுட்டு போற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஜெய்பி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர்கிட்ட என்கவுண்டர்னா என்ன, என்கவுண்டர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிபேட் எழுப்புற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நடுவுல இந்த குரோர்பனேகா குரோர்பதி அப்படிங்கிற அந்த ஷோ இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஊர்ல நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி, அந்த செட்டை வந்து காட்டுறாங்க. அந்த செட்டை காட்டினா அடுத்த ஃப்ரேம் வந்து இந்த ராணாவை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் என்ன கேரக்டர் அப்படின்னு தெரியல. இது போக நோட்டபிளா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. துஷாரா விஜயன், ரித்திகா சிங், ஃபகத் ஃபாசில், அபிராமி, ரோஹிணி. இந்த படத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய கதாபாத்திரமான ரக்ஷன் அவர்களை வந்து இந்த ட்ரைலர்லயே காட்டல. இந்த படம் எந்த மாதிரியான கண்டென்ட் அப்படிங்கறத ஒரு எசன்ஸ் மாதிரி காட்டி போயிருக்காங்க. அடுத்து நோட்டபிளா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அனிருத் அவர்களுடைய பிஜிஎம்மும் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபியும் அப்படின்னு சொல்லலாம். அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் வழக்கம் போல ஜெயிலர் மாதிரியே அதே டோன்ல ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அலப்புற கிளப்புற அளவுக்கு இந்த பாட்டு ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த பிஜிஎம் வந்து அந்த சாயல்லே இருக்கு. ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அனிருத் போடக்கூடிய பிஜிஎம் வந்து செட் ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. இந்த படமும் ஜெயிலர் அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை பத்தின டீடைல் ரிவ்யூ போட போறோம். அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.